चलम् नङ्गयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारणम् नाम श्रेष्ठं मनुमपि सच्चिपुत्रमत्र स्वरूपं रूपं तस्याग्रजम् उरुपुरीं माधुरीं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहोराधिका माधवासं प्राप्तो यस्य प्रतीद्वष्टि गुरुं तं नतोऽस्मि भूतैर्महद्भिर्य इमां पुरो विभो निर्माय चेते यतमूष पुरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक सोऽलङ्कृशिष्ट भगवान् वचांसि मे பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதின் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜட குணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜட குணங்களின் 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 87 வேதமூர்த்திகளின் பிரார்த்தனைகள். இந்த அத்தியாயம் போன அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியாக கூட கொள்ளப்படலாம். அதை குறித்து ஒரு பரீட்சித் மகாராஜர் ஒரு கேள்வியை கேட்கிறார். பிராமணரே, சுகதேவ கோஸ்வாமியே, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பரபிரம்மனை வேதங்களால் எப்படி நேரடியாக விவரிக்க முடியும்? வேதங்கள் ஜட இயற்கையின் குணங்களை விவரிக்கும் எல்லைக்கு உட்பட்டவை. ஆனால் பரமனோ எல்லா பௌதிக குணங்களுக்கும் அவற்றின் காரணங்களுக்கும் மேற்பட்டவர் என்பதால் இத்தகைய குணங்கள் இல்லாதவராவார். பரீட்சித் மகாராஜர் ஒரு கேள்வி கேட்கிறார். அது போன அத்தியாயத்தோட சம்பந்தப்பட்டது. இந்த அத்தியாயத்தை நடத்தும் போது நடத்துறேன். வேதமூர்த்திகள் அப்படின்னா வேதங்கள் எப்படி நதிக்கு ஒரு நபர் இருக்கிறாங்க. இது வந்து பர்சானிஃபைடுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. வேதங்கள் கூட நபர்கள் தான். வேதங்கள் புத்தகங்கள் கிடையாது, அவங்களே நபர்கள். அதனால்தான் வேத மூர்த்திகள்னு சொல்லப்படுறாங்க. வேதாஸ் பர்சானிஃபைடு, அவர்களே நபர்கள். இப்ப மலைன்னு சொல்றது இல்லை, நம்ம மலை அரசன். நதின்னு சொல்றது இல்லை, கங்கை நதி, காவேரி நதி. அவங்க ஒரு பர்சன், ஒரு நபர். நதின்றது வந்து நமக்கு நம்மை பொறுத்த வரைக்கும் உயிரற்ற ஒரு ஜடப்பொருளா நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுல இருக்கும் ஆதிபத்திய தெய்வம் இருக்கு. அப்போ நதி வந்து ஒரு நபர், மலை வந்து ஒரு நபர். அந்த மாதிரி வேதங்கள் வெறும் இலக்கியம் கிடையாது, அவங்களே ஒரு நபர். அவங்க எல்லாம் சேர்ந்து, அதை ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிரார்த்தனையை வைக்கிறாங்க. அந்த பிரார்த்தனையில பரீட்சித் மகாராஜருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த வேதங்கள்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேதங்கள் ஜடகுணங்களை பற்றியவை, ஜனகுணங்களுக்கானவை தான். அதனாலதான் வேதங்களை எழுதிட்டு வியாசதேவர் வந்து திருப்தி அடையல. ஏன்னா இது வந்து தர்ம அர்த்த காம மோட்சத்தை பத்தி மட்டும் பேசுது, பக்தியை பத்தியே பேசல. அப்ப எப்படி அதனால திருப்தி அடையல வியாசதேவர். அப்ப வேதங்கள் ஜட இயற்கைக்கு உட்பட்டவை, அவ பரபிரம்மனை பற்றி எப்படி பேச முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வியே காம்ப்ளிகேட்டட் தான். இதை பத்தி இதெல்லாம் வந்து இந்த முதல் ஸ்லோகத்திலேயே வந்து முதல் ஸ்லோகமே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியிருக்கு. அது பாசம். 2வது ஸ்லோகமும் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த வேதமூர்த்திகளின் பிரார்த்தனைகளை சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர சுவாமி பிரார்த்திக்கிறார். அந்த பிரார்த்தனையை படிச்சிடலாம். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் பிரார்த்திக்கிறார், அதையும் நம்ம படிக்கலாம். வாக்கீஷயஸ்ய வதனே லக்ஷ்மீர்யஸ்ய ச வாசசி யஷ்யாஸ்தே ஹிருதயே சம்வித்தம் நிருசிம்மம் அகம் பஜே. யாருடைய வாய்க்குள் சொல்லாற்றல் மிக்க அதிபதிகள் உள்ளனரோ, யாருடைய மார்பில் லக்ஷ்மி தேவி வாசம் புரிகிறாளோ, மேலும் யாருடைய இதயத்தினுள் உணர்வெனும் திவ்ய சக்தி உள்ளதோ, அந்த பகவான் நரசிம்மரை நான் வணங்குகிறேன். சம்பிரதாய விகதி அர்த்தம் ஸ்வீய நிர்பந்த யந்திரிதः ஸ்ருதி ஸ்துதி மித வியாக்கியாயம் கரிஷ்யாமி யதாமதி. என் சம்பிரதாயத்தை தூய்மைப்படுத்தும் விருப்பத்துடன் கடமைக்கு கட்டுப்பட்டும்
என்னுடைய ஞானத்திற்கேற்ப வேத மூர்த்திகளின் பிரார்த்தனைகளுக்கு சுருக்கமாக நான் விளக்கம் அளிக்கிறேன். ஸ்ரீமத் பாகவதம் பூர்வை சாரத சந்நிஷேவிதம் மயா து தத் உபபிருஷ்டம் உச்சிஷ்டம் உபசீயதே. ஸ்ரீமத் பாகவதம் எனக்கு முன்னிருந்த ஆச்சாரியர்களின் விளக்கங்களால் ஏற்கனவே நன்கு பெருமைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதால் அவர்கள் பெருமைப்படுத்தியவைகளின் மீதியை ஒன்று சேர்க்க மட்டுமே என்னால் முடியும். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் தமது சொந்த பிரார்த்தனையை சமர்ப்பிக்கிறார். மம ரத்ன வனிக்பாவம் ரத்னானி அபரிச்சின்வதக அசந்து அசந்து சந்தோ ஜிக்ரேமி நஸ்வன் ஸ்வாந்த வினோத கிருத். விலையுயர்ந்த ரத்தினங்களை பற்றி எதுவும் அறிந்திராத நான் ஒரு ரத்தின வியாபாரி ஆனதற்கான புனித பக்தர்கள் என்னை எள்ளி நகையாடக்கூடும். ஆனால் நான் வெட்கப்படவில்லை. ஏனெனில் குறைந்தபட்சம் அவர்களை மகிழ்விக்கவாது என்னால் முடியும். நமேஸ்தி வைதுஷி அபிநாபிபக்திர் விரக்தி ரக்திர் ந ததாபி சௌல்யாத் துர்கமாத் ஏவ பவாமி வேத ஸ்துதி அர்த்த சிந்தாமணி ராசி கிருத்னு. எனக்கு அறிவுடைமையோ பக்தியோ அல்லது துறவோ இல்லை. எனினும் சிந்தாமணி கல்லாக விளங்கும் வேதமூர்த்திகளின் பிரார்த்தனைகளை அவை வைக்கப்பட்டுள்ள கோட்டையிலிருந்து எடுக்க நான் பேராசை கொண்டுள்ளேன். மாம் நீச்சதாயாம் அவிவேக வாயு பிரவர்த்ததே பாதயித்தும் பலாச்சேத் லிகாமி அத சுவாமி சனாதன ஸ்ரீ கிருஷ்ணாங்கிரி பா ஸ்தம்ப கிருதாவலம்ப. என்னுடைய தாழ்ந்த நிலையை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் எனது அறிவீனம் என்ற காற்று என்னை கீழே தள்ளி விடுவதாக அச்சுறுத்துமானால் இந்த வியாக்கியானத்தை எழுதும் வேளையில் கலங்கரை விளக்கமாக விளங்கும் ஸ்ரீதர சுவாமி, சனாதன கோஸ்வாமி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகியோரின் பாதங்களை நான் பற்றி கொள்ள வேண்டும். பிரணம்ய ஸ்ரீ குரும் பூயக ஸ்ரீகிருஷ்ணம் கருணார்ணவம் லோகநாதம் ஜெகஷக்ஷு ஸ்ரீ சுகம் தம் உபாசிரயே. நான் எனது தெய்வீக ஆன்மீக குருவிற்கும் கருணை கடலான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் திரும்ப திரும்ப தலைவணங்கி உலகின் ரட்சகராகவும் அதன் கண்ணாகவும் விளங்கும் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமியை நான் புகலிடம் கொள்கிறேன். இப்போ பிரார்த்தனை முடிஞ்சது. இதுக்கான விளக்கு உரை பார்க்கலாம். பக்தர்களுக்கு தெரியுதான்னு மட்டும் ஒரே ஒருத்தர் பதில் சொல்லுங்க. தெரியுதாங்க? சரி, ஓகே. ஏவம் இது பாகவதத்தினுடைய 86வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம். அதை வச்சுதான் இந்த அத்தியாயமே அமைஞ்சிருக்கு. அதை பார்த்துடலாம் முதல்ல. ஏவம் ஸ்வபக்தயோ ராஜன் பகவான் பக்திமான் உஷித்வாதிஸ்ய சன்மார்க்கம் புனர்த்வாரவதிம் அகாத். அரசே, இவ்விதமாக தமது பக்தர்களிடத்தில் பக்தி கொண்ட பரமபுருஷர் தமது சிறந்த பக்தர்களான சுருத்த தேவருடனும் பகுலாஸ்வரருடன் சில காலம் தங்கியிருந்து அவர்களுக்கு தூய சாதுக்களுக்குரிய ஒழுக்கத்தை போதித்தார். பிறகு மீண்டும் துவாரகைக்கு சென்றார். இது போன அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம். அதுல ஒரு வார்த்தைக்கு பொருளுரை எடுகிறார். ஏன்னா அதுக்கும் அந்த ஸ்லோகத்துக்கும் இந்த அத்தியாயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. சரியா? சன்மார்க்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த சன்மார்க்கம்ன்ற வார்த்தைக்கு 3 விதமா நம்ம பொருள் சொல்லலாம். 3 விதமா பொருள் எடுத்துக்கலாம். அப்போ சன் அப்படின்றதுக்கு மார்க்கம்னா வழி. சரியா? சன் அப்படின்னா அது சத்துன்னு வச்சு சன்மார்க்கம் சத்மார்க்கம் அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப சத்து அப்படின்னா பகவத் பக்தன்னு அர்த்தம். சத் சங்கம்னு சொல்றோம்ல, பக்தர்களை தான் சத்துன்னு சொல்றோம். அப்ப சத் சங்கம்னு எடுத்தோம்னா சத்துன்னு எடுத்தோம்னா பகவத் பக்தன். அப்ப அது சன்மார்க்கம்னா பக்தி மார்க்கத்தை குறிக்கிறது. ஒரு அர்த்தம் ஆச்சு. இன்னொரு அர்த்தம், அதே சத்து அப்படின்னா உன்னத அறிவை நாடுபவன் அர்த்தம். பக்தன் ஒரு அர்த்தத்துல பக்தன் ஆகுது. இன்னொரு அர்த்தத்துல உன்னத அறிவை நாடுபவன்னா அது ஞான மார்க்கம் ஆயிடும். புரியுதா? அதனால ஞான மார்க்கம் அப்படின்னு சன்மார்க்கத்தை ஞான மார்க்கம்னு கொள்ளலாம். அடுத்து
சத் என்பதை வேத ஒளியா வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வேத ஒளிகளை பின்பற்றும் முறை அப்படின்னு கொள்ளலாம். இதை பொருளுரையில் எழுதியிருக்கிறாங்க. சரியா? இப்போ அடுத்து இந்த பிரச்சனையை எப்படி ஆராயலாம்? இந்த பரீட்சித் மகாராஜ் ஒரு கேள்வி கேட்குறாருல்ல, அந்த கேள்வி சம்பந்தப்பட்டது தான். இந்த வேதமூர்த்திகள் எப்படி பரபிரம்மனை விவரிக்க முடியும் அப்படின்னும் போது, இந்த பிரச்சனைக்கு சப்த விருத்திகள் அப்படின்ற மூன்று வகையான தெளிவுபடுத்தும் வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகளை நம்ம எடுக்கலாம். சரியா? 3 வகையான வழிமுறைகள் இருக்கு. ஒன்று முக்தி விருத்தி, இன்னொன்று லக்ஷண விருத்தி, இன்னொன்று கவுன விருத்தி. முதல்ல முக்தி விருத்தியை பார்த்துடலாம். விருத்தினா வழின்னு அர்த்தம். சரியா? ஒரு பொருளினுடைய சரியான அர்த்தம் எடுத்துக்கணும்னா அது பேர் முக்தி விருத்தி. அந்த முக்தி விருத்தியை 2 வகைப்படும். ஒன்று ரூட்டி, இன்னொன்று யோகம். யோகம்னா அந்த யோகம் இல்லை, இது யோகம்னு பேர். ரூட்டி மெத்தடில் ஒரு பொருளுக்கு அதே பொருள் சரியான அர்த்தம், கோ அப்படின்னா பசுன்னு அர்த்தம், நேரடியாக அர்த்தம் எடுத்துக்கிறது. ரூட்டி முறைன்றது நேரடியாக அர்த்தம் எடுத்துக்கொள்வது, அவ்வளோதான். இன்னொரு முறையில் இலக்கணம், வழக்கமான இலக்கணம் இருக்கும், அந்த இலக்கணத்தை வச்சு அந்த பொருளுக்கு அந்த சொல்லுக்கு அர்த்தம் எடுக்கிறது. பாச் அப்படின்னா சமையல்காரன்னு அர்த்தம், பாச்சகன்னா அது பாச் அப்படின்னா சமையல்னு அர்த்தம், பாச்சகன்னா சமையல் செய்கிறவன் அர்த்தம். அப்போ அது சம்பந்தப்பட்டு அந்த வார்த்தையோட இலக்கணத்தோட வச்சு நம்ம அதுக்கு பொருள் எடுக்கிறோம். இது முடிஞ்சதா? அடுத்தது 2வது வழி இருக்கு. 2வது வழி பேர் லக்ஷணாவிருத்தி. இப்போ இந்த முக்கிய விருத்தின்னு படிச்சோம்ல, இது முக்தி விருத்தின்னு தப்பா அடிச்சிருக்காங்க, அதை நான் மாற்ற மறந்துட்டேன். இது பேர் முக்கிய விருத்தி. முக்தி விருத்தி கிடையாது, முக்கிய விருத்தி. முக்கிய விருத்தி அது மாற்றணும், நான் மாற்றிக்கிறேன். அப்புறம் முக்கிய விருத்தி தவறு செய்யும்போது, முக்கிய விருத்தி ஒரு வார்த்தையை விளக்க முடியல அப்படின்னும் போது இந்த மெத்தடு நம்ம பயன்படுத்துகிறோம். லக்ஷணாவிருத்தியை எடுக்கிறோம். சரியா? இப்போ லக்ஷணாவிருத்தி உதாரணம் கொடுக்குறாங்க. கங்காயாம் கோஷ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா அதுக்கு நேரடியான பொருள் எப்படின்னா கங்கையில் உள்ள ஆயர்பாடின்னு அர்த்தம். கங்காயாம் கோஷன்னா. ஆனால் அப்படி எடுக்கக்கூடாது, கங்கை கரையில் உள்ள அப்படின்னு எடுக்கணும். கங்கை கரையில் உள்ள ஆயர்பாடின்னு எடுக்கணும். கங்காயாம் கோஷம் கங்கையில் உள்ள ஆயர்பாடி இல்லை, கங்கைக்குள்ளவா இருக்கும், கங்கை கரையில தான் இருக்கும். அப்படி இடம் பற்றிய உறவு முறையில் இப்படி லக்ஷணா விருத்தியை பயன்படுத்த வேண்டும்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து கவுன விருத்தி. கவுன விருத்தியில எப்படின்னா ஒத்த கருத்துடைய பொருளை விவரிக்க. சிம்மோ தேவதத்த அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவதத்தன் சிங்கமாவான், அப்படிதான் இதுக்கு பொருள். அப்ப தேவதத்தன்ற மனுஷனா சிங்கமா? இல்ல, சிம்மத்தை போன்ற தேவதத்தன்னு பொருள் கொள்ளணும். இது பண்பு. இது லக்ஷணா விருத்தின்றது இடம் பற்றின ஒரு விளக்கம். கவுன விருத்தி அப்படின்றது பண்பு, ஒரு கேரக்டர், அவங்க குணம், அதை பத்தின ஒரு விளக்கம். சரியா? இப்போ சப்த விருத்திகளில் ஏதேனும் ஒன்றை உபயோகித்து வாக்கியங்களால் எப்படி பரபிரம்மனை குறிக்க முடியும் என்ற சந்தேகத்தை இந்த ஸ்லோகத்துல புரியுதா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? ஒரு விஷயத்தை அறிய வேண்டும் அப்படின்னா சப்த விருத்திகளை எடுக்கிறோம். யாரும் பேசக்கூடாது. யார் பேசுறீங்க? ஓஹோ, இது கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா தான் புரியும், இல்லைன்னா வேஸ்ட். இப்போ பரீட்சத் மகாராஜர் கேட்கிறார், பரபிரம்மனை விவரிக்க வேதமூர்த்திகளால முடியாது. ஏன்னா அவங்க ஜடகுணங்களுக்கு உட்பட்டவர்கள். அப்படி ஜடகுணங்களுக்கு உட்பட்டவங்க எப்படி பகவான் பரபிரம்மத்தை விவரிக்க முடியும்னும் போது இங்க பொருளுரையில நமக்கு மிக அழகா சொல்றாங்க. அந்த லாஸ்ட் ஸ்லோகத்துல சன்மார்க்கம்ன்ற வார்த்தையை எப்படி 3 வகையா நம்ம பிரிச்சு 3 அர்த்தம் கொண்டுட்டோம். அப்ப சப்த விருத்திகளை வச்சு 3 விதமான அர்த்தங்களை 3 விதமா நம்ம விஷயங்களை கண்டுபிடிக்கிறோம். அப்படி இருக்கும்போது எப்படியா இருந்தாலும் பிரம்மனை விவரிக்க முடியாது அப்படின்றார் பரீட்சத் மகாராஜர்.
ஏன்னா அதுக்கு இங்க கடைசி பேராகிராஃப் நான் படிக்கிறேன். சட்டப்படி சரியான சப்த விருத்திகளில் ஏதேனும் ஒன்றை உபயோகித்து வாக்கியங்களால் எப்படி பரபிரம்மனை குறிக்க முடியும் என்ற சந்தேகத்தை பரீட்சித் மகாராஜ் இந்த ஸ்லோகத்தில் எழுப்புகிறார். பரபிரம்மம் வார்த்தைக்கு அப்பாற்பட்டது. எப்படி நீ பரபிரம்மத்தை வார்த்தைகளை வச்சு விவரிக்க முடியும்? அப்ப கதம் சாக்ஷாத் சரந்தி, வழக்கத்தை ஆதாரமாக கொண்ட நேரான அர்த்தத்தினால் ரூட முக்கிய விருத்தி. எப்படி வேதங்களால் பிரம்மனை நேரடியாக விவரிக்க முடியும் என்று அவர் கேட்கிறார். எப்படி முடியும்? எப்படி இருந்தாலும் பிரம்மனானவர் பெயருக்குள் அடங்காதவர். பிரம்மனுக்கு பெயர் வைக்க முடியாது. அப்படி இருக்க ஒத்த குணங்களை அடிப்படையாக கொண்ட பண்பு காட்டி வழக்கை கொண்டு கவன விருத்தி கொண்டு பண்ண முடியுமா? முடியாது. வேதங்கள் குணங்கள் நிரம்பிய விவரங்களாகும். வேதங்கள்ல மொத்தம் குணங்களை பற்றியது. குணவிருத்தாய, அப்ப குணங்கள் அற்றவர் பகவான். பகவான் இல்ல, பரபிரம்மன். நிர்குணம், அப்ப குணங்கள் இல்லாத ஒன்றின் விஷயத்தில் ஒத்த குணங்களை ஆதாரமாக கொண்ட ஒரு உருவக வழக்கு பொருத்துவமாகாது. அதை வச்சு பண்ண முடியாது. பிரம்மனானவர் காரண விளைவுகளுக்கெல்லாம் மேற்பட்டவர் என்பதையும் பரீட்சித் மகாராஜர் சுட்டி காட்டுகிறார். சிருஷ்டியின் சூஷ்ம அல்லது ஸ்தூல தோற்றத்துடன் பிரம்மனுக்கு எந்தவித தொடர்பும் கிடையாது என்பதால் அவரை யோக விருத்தியலாலோ அல்லது லட்சண விருத்தியாலோ விவரிக்க முடியாது. ஏனெனில் இவ்விரண்டிற்கும் பிரம்மனுக்கும் ஜீவராசிகளுக்கும் உடையமான ஏதாவது ஒரு உறவு முறை தேவைப்படுகிறது. இவ்விதமாக வேதங்களால் எப்படி பரபிரம்மனை நேரடியாக விவரிக்க முடியும்? இப்ப இன்னைக்கு ஒரு விஷயத்தை நாம விளக்கணும்னா அதை எப்படி விளக்கணும்ன்றத பார்த்தோம். இப்ப இதெல்லாம் ஆதாரமா கொண்டு பரீட்சித் மகாராஜர் கேட்கிறார், பரபிரம்மனை வேதங்களால சொல்ல முடியாது, எப்படி சொல்றது அப்படின்னு கேட்கிறார். சுகதேவ கோஸ்வாமி பதில் சொல்றார். இந்த பதில் அப்படி காரசாரமா இருக்கு. வெளிப்படையா படிச்சோம்னா புரியாது. பொருளுரை படிச்சாதான் பதில் சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னு தெரியும். சுகதேவ கோஸ்வாமி கூறினார், பரமபுருஷர் ஜீவராசிகளின் பௌதிக அறிவு, புலன்கள், மனம் மற்றும் உயிர் ஆகியவற்றை தோற்றுவித்தார். இதனால் அவர்களால் புலன் நுகர்வுக்கான இச்சைகளில் ஈடுபட்டு பலன் நோக்கு கர்மங்களில் ஈடுபடும் பொருட்டு தொடர்ந்த பிறவிகளை ஏற்று எதிர்கால வாழ்வுகளில் மேல்நிலை அடைந்து இறுதியில் முக்தி அடைய முடியும். இவர் ஒரு கேள்வி கேட்கிறார், இவர் ஒரு பதில் சொல்றார். என்னடா அது? அவர் என்ன கேள்வி கேட்டார்? பரபிரம்மனை வேதங்களால் விவரிக்க முடியாதுன்னு சொல்றார். இவர் என்ன சொல்றார் பதில? இந்த பொருளுரை பற்றாதான் இது சரியான பதில்னு நமக்கு தெரியும். இவர் சொல்றாரு, பரமபுருஷ பகவான் புலன்களை படிச்சார், மனதை படிச்சார், ஜீவராசிகளை படிச்சார். அவங்களுக்கு உடனே முக்தி அடையும் வாய்ப்பு இருக்கு, படிப்படியா முக்தி அடையும் வாய்ப்பும் இருக்கு அப்படின்ட்டார். இந்த கேள்விக்கும் இந்த பதிலுக்கும் எங்கன்னா பொருத்தம் இருக்கா பாருங்க. அதான் பொருத்தம் இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இந்த பதில மட்டும் இப்போ ஒரு முறை பார்த்துடலாம். பகவான் ஜீவராசிகளுக்கு உடனடியா பகவான் விட்டு பிரிஞ்ச மாத்திரத்துல முக்தி அளிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். இல்ல நாங்க மெதுவா ஆண்டு அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சொர்க்கம் போய் நரகம் போய் மேல போய் கீழே போய் அங்க போய் இங்க போய் மெதுவா வரும். நிறைய பேர் சொல்லுவோம் பிரச்சாரம் செய்யும்போது, இப்பெல்லாம் மாத்தாஜி அட்ட பிறவி பிரச்சாரம்லாம் பண்ணாதீங்க, நாங்க அப்புறம் பாத்துக்கிறோம் அப்படின்வாங்க. அது பேர் பகவான் அந்த எல்லா ஜீவராசியினுடைய எல்லா ஆசையும், பன்றியா போறியா, நாயா போறியா, கழுகா போறியா, மீனா போறியா, மனுஷனா போறியா, தேவனா போறியா, ராட்சசனா போறியா, உடம்பு இல்லாம போறியா, பூதகணங்களா போறியா, பேயா போறியா, பிசாசா, சகல ஆசைகளையும் பகவான் நிறைவேற்றி படிப்படியா மெதுமெதுவா பல 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 கோடி ஜென்மம் எடுத்து அது பேர் கிரமமுக்தி. அதுல வரையா வா அப்படின்றார். இதுதான் பதில். இந்த பதிலுக்கு திருப்பியும் நம்ம முழு பொருளுரையும் படிக்கலாம். படிச்சு நான் உங்களுக்கு பேராகிராஃபா பொருள் பதில் சொல்றேன். பொறுமையா கேளுங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். புரிஞ்சறது நல்லது. படைப்பின் துவக்கத்தில் ஜீவராசிகள் பகவான் விஷ்ணுவின் உன்னத உடலுக்குள் ஒடுங்கி கிடக்கும் போது பகவான் ஜீவராசிகளின் நன்மைக்காக புத்தி, மனம் முதலியவைகளின் திரைகளை அனுப்பி படைப்பு தொழிலை ஆரம்பித்து வைத்தார். பகவான் படைக்கும் போது ஜீவராசிகளுக்கு உடம்பு கொடுக்கிறார், புத்தி மனசெல்லாம் கொடுக்கிறார். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது போல் விஷ்ணு சுதந்திரமுள்ள பகவான் ஆவார், பிரபு. சரியா? ஜீவராசிகளை அவர் சார்ந்து இருக்கிறதுனால அவங்க ஜீவராசிகள்
அவரை சார்ந்திருக்கிறதுனால அவர் அந்த ஜீவராசிகள் ஜனன்னு அழைக்கப்படுகிறார்கள். இவ்வாறாக பகவான் முற்றிலும் ஜீவராசிகளின் பொருட்டே பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறார். ஜீவராசிகளை காப்பாற்றணும்னு தான் பிரபஞ்சத்தை படைக்கிறார் என்பதையும், இரக்கம் இரக்கம் தான் அவரது ஒரே நோக்கம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை படிச்சது பகவான் ஜீவராசி மேல வச்சிருந்த இரக்கம், கருணை தான் காரணம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுதா? அடுத்த பேராகிராஃப். பரமபுருஷர் ஜீவராசிகளுக்கு ஸ்தூல மற்றும் சூட்சும உடல்களை அளிப்பதன் மூலம் அவர்கள் புலன் நுகர்வை தொடர்ந்து நடத்தவும், மனித வாழ்வில் மதம், பொருளாதார முன்னேற்றம், முக்தி ஆகியவற்றை அனுசரிக்கவும் அவர்களுக்கு உதவுகிறார். இப்போ ஒரு ஜீவராசி கிருஷ்ணன்கிட்ட நான் உங்ககிட்ட இருக்க மாட்டேன்னு சொன்ன உடனே, சரி பரவாயில்ல, உனக்கு நான் பௌதிக உடல் தரேன், சூட்சும உடல், அதாவது ஸ்தூல உடல் கொடுக்குற, சூட்சும உடல் கொடுக்குற, நீ பௌதிக உலகத்தில் போய் நீ தர்ம அர்த்த காம மோட்சம் பிரகாரம் வா. அதான் மதம், பொருளாதார முன்னேற்றம், முக்தி, தர்ம அர்த்த காம மோட்சம், அதன்படி வா அப்படின்னு சொல்றார். ஒவ்வொரு உடலிலும் பந்தப்பட்ட ஆத்மா தன் புலன்களை சுகபோகத்திற்காகவே உபயோகிக்கிறான். புலன்கள்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா ரிஷிகேன பக்திருத்தமா, அதுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனா ஜீவராசி என்ன பண்றான்? அதை சுகிக்கணும், கண்ணா அதை பார்க்கணும், காதா அதுல கேட்கணும், வாயா அதுல சாப்பிடணும், சுகமா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அவன் பயன்படுத்துறான். மனித உருவில் உள்ள வாழ்வுக்கு வரும்போது கூட வாழ்வின் வெவ்வேறு படிகளில் அவனுக்கென்று நியமிக்கப்பட்டுள்ள வெவ்வேறு கடமைகளை அவன் நிறைவேற்றவாகி வேண்டும். ஒவ்வொரு கடமையும் அவன் நிறைவேற்றணும். அவன் சிரத்தையுடன் தன் கடமைகளை நிறைவேற்றினால் எதிர்காலத்தில் அவன் அதிக சூட்சுமம் நிறைந்த சுகபோகங்களை பெறுவான். இங்க கூட கடமையை செஞ்சா அவனுக்கு அடுத்த பிறவில நல்லது கிடைக்கும். இப்ப நல்லது செஞ்சான்னா அடுத்த பிறவில அவனுக்கு நல்லது கிடைக்கும். இல்லையெனில் இழிவு நிலையை அடைவான். மேலும் படிப்படியாக பௌதிக வாழ்வில் இருந்து விடுபட விரும்பும் ஆத்மாவிற்கு முக்திக்கான வழி எப்பொழுதும் திறந்தே உள்ளது. நீங்க மெதுவா வரீங்களா வேகமா வரீங்களான்றது ஜீவராசியை பொறுத்து. முக்தி இன்னைக்கே வாங்கிடலாம், இப்பவே வாங்கலாம். தட்சநாத்ன்னு சொல்றார் பிரபுபாத். இது பாகவதத்தினுடைய 2வது ஸ்லோகம். இந்த 2வது ஸ்லோகத்துல இப்பவே நீ முக்தி எடுக்கலாம், இல்ல பல கோடி ஜென்மம் கழித்து முக்தி எடுக்கலாம். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் பின்வருமாறு கருத்துரைக்கிறார். இச்சுலோகத்தில் ச அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா சான்னு 2 முறை வருது. அடிக்கடி திரும்ப திரும்ப உபயோகிக்கப்பட்டுள்ளது. இது பகவானால் அளிக்கப்பட்டுள்ள முக்தி மார்க்கத்தை மட்டுமன்றி சமய வாழ்வு, தகுந்த புலனின்பம் ஆகியவற்றின் மூலம் படிப்படியாக மேல் நிலை அடையும் வழியின் முக்கியத்துவத்தை கூட சுட்டி காட்டுகிறது. பகவான் நம்மளுக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டு நீ மெதுவா கூட வரலாம், இல்லை இப்பவே வரலாம். 2 சந்தர்ப்பங்கள் உண்டு. இப்பவே இந்த பிறவியே இந்த க்ஷணமே அப்படின்னு உண்டு. இல்ல நான் புலனின்பம் அனுபவிச்சு என்னுடைய பலவிதமான ஆசைகள் எல்லாம் நான் முடிச்சிட்டு மெதுவா வரேன். அது பேர் கிரம முக்தி, படிப்படியாக வரக்கூடிய முக்தி. இது வரைக்கும் முடிஞ்சிச்சா? இப்ப அதுக்கு என்ன சம்பந்தம் வரும் கேள்விக்கு. ஜீவராசிகள் தங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அடைய பகவானின் கருணையை நம்பியுள்ளன. இப்ப ஜீவராசிலாம் என்ன வந்தாலும் பகவானுடைய கருணை இல்லாம எதுக்குமே முடியாது. புலனின்பமும் முடியாது, முக்தியும் அடைய முடியாது. அறிவு, புலன்கள், மனம் மற்றும் உயிர் ஆகிய இவை இல்லாமல் ஜீவராசிகளால் எதையும் அடைய முடியாது. அதாவது அவர்கள் சொர்க்க பதவியோ, அறிவினால் வரும் தூய்மையோ, ஞான மார்க்கமோ, அஷ்டாங்க யோகத்தின் பூர்ணத்துவத்தையோ, அல்லது பகவானின் நாமங்களை கேட்பதிலும் பாடுவதிலும் துவங்கும் பக்தி யோக முறையையோ பின்பற்றுவதன் வாயிலாக வரும் தூய பக்தியோ அடைய முடியாது. தூய பக்தி வேணுமா? இல்ல அஷ்டாங்க யோகத்தை பயன்படுத்தி பூர்ணத்துவத்தை அடைகிறீர்களோ, இல்ல சொர்க்கத்துக்கு போறோமோ, எதா இருந்தாலும் அவர் கருணை இல்லாம முடியாது. அப்படியானால் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் நன்மைக்காக இவ்வசதிகளாம் ஏற்பாடு செய்யும் பரமன் எப்படி உருவமற்றவராக இருக்க முடியும்? இங்க இந்த கேள்வி இப்ப பரீட்சித் மகாராஜர் கேட்ட கேள்வி யாருக்காக கேட்கிறாரு? ஆர்வவாதிகள் மாதிரி தன்னை வச்சு கேள்வி கேட்கிறார். ஆர்வவாதிகள் தான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க. பரபிரம்மனை எப்படி இவங்கெல்லாம், ஏன்னா பரபிரம்மனுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு அவர்கள் சார்பாக பரீட்சித் மகாராஜர் கேட்கறதுனால இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பகவானுக்கு உருவம் இல்லாமல் இருக்க முடியுமான்னு இப்ப கேட்கறாங்க. இப்பதான் வருது தொடர்பு. உபனிஷதர்கள் பரபிரம்மனை அருவமானவராக காட்டுவதை விட அவரது திரு உருவத்தின் குணங்களை பற்றியே அதிகமாக பேசுகின்றது. உபனிஷத்துகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பகவானை உருவம் உள்ளவராக தான் பேசுது.
உபனிஷத்துகளால் விவரிக்கப்படும் பிரம்மன் தாழ்ந்த பௌதிக குணங்களில் இருந்து விடுபட்டவரும், சர்வக்னரும், சர்வசக்தி வாய்ந்தவரும், அனைவருக்கும் ஈஸ்வரரும், அனைத்தையும் ஆள்பவரும், அகில உலோகங்களிலும் வழிபாட்டுக்குரிய இறைவனும், எல்லோருடைய கர்மங்களுக்கும் பலன்களை அளிப்பவரும், பூர்ண அறிவு, ஆனந்தம் மற்றும் நித்திய தன்மை ஆகியவற்றின் களஞ்சியமும் ஆவார். எல்லா உபனிஷத்துகளும் பகவானை ஒரு நபராகத்தான் வர்ணிக்கிறது. அப்ப அதுக்கு முண்டக்க உபனிஷத் சொல்ற மேற்கோள் காட்டுறாரு. யஹ சர்வக்ன ச சர்வவித் எஸ்ய ஞான மயம் தபக. யார் அனைத்தும் அறிந்தவரோ, எவரிலிருந்து பூர்ண ஞானம் வெளிப்படுகிறதோ, அவர் அனைத்திலும் சிறந்தவராவார் அவர்னு சொல்லுது. அப்போ கடவுள் ஒரு நபர். பிருஹத் ஆரண்யக உபனிஷத் சொல்லுது, சர்வஸ்ய வச்சி சர்வஸ்யே சானக. அவரே அனைவருக்கும் இறைவன், அனைத்தையும் ஆள்பவரும் ஆவார். யஹ பிரவிற்த்தியாம் திஷ்டன் பிரவிற்த்தியா ஆந்தரக. பூமிக்குள் ஊடுருவி பரவி இருப்பவர். மற்றும் சோ காமயத பகுஷ்யாம். நான் பலவாக மாறுவேன் என்று அவர் விரும்பினார். அவ்வாறே ஆய்தரேய உபனிஷத் கூறுகிறது. ச ஐஷேத க்ஷேத தத் தேஜோ ஸ்ருதச ஸ்ருஜதக. அவர் தமது சக்தியை நோக்கினார், அது சிருஷ்டியை தோற்றுவித்தது. அதே சமயம் தைத்திரிய உபனிஷத் கூறுவதாவது சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்மா. பரமன் எல்லையற்ற உண்மையும் அறிவும் உடையவர். சரியா? இப்போ உபனிஷத்துகள்லாம் கடவுள், முழுமுதற் கடவுள் ஒரு நபர், அவர் எல்லா சக்தியும் உடையவர்னு சொல்லிச்சு. இப்ப அடுத்த கருத்துக்கு வரும். அருவவாதிகள்லாம் மகா வாக்கியம்னு வேதங்கள்ல 4 வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குங்க. அதுல ஒரு வாக்கியத்தை முக்கியமா எடுத்துக்கிறாங்க. 4 வாக்கியம் இருக்கு மகா வாக்கியம். அந்த 4 வாக்கியத்துக்கு நம்ம போவோம். நான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு, வேணும்னா நான் சொல்லித்தரேன். அதுல முக்கியமான வாக்கியம் தத்துவம் அசி. தத்துவம் அசின்ட்டு மக்களை பார்த்து நீயே கடவுள் அப்படின்றானுங்க. அருவவாதிகள்லாம் இது தப்பா பேசுறாங்க. தத்துவம் அசி அப்படின்னா பரபிரம்மனை, கடவுளை, முழுமுதற் கடவுளை நீதான் எல்லாம் அப்படின்றத தத்துவம் அசி. இதை மாயாவாதிகள் எப்படி பொருள் எடுத்துக்கினாங்கன்னா, ஒரு சாதாரண ஜீவராசியை பத்தி நீயே கடவுள், தத்துவம், நீயே பிரம்மன் அப்படின்றாங்க. இப்ப அதுக்கான விளக்கத்தை இப்ப பார்க்கலாம். எல்லைக்குட்பட்ட ஜீவாத்மாவும் அதனை படைத்தவரும் எல்லா விதத்திலும் ஒத்திருக்கின்றனர். எல்லா விதத்திலும் ஒத்திருக்கல அப்படின்னு அருவவாதிகள் சொல்றாங்க. நம்ம படைச்சவன் நம்மள மாதிரி குணத்துல, கொஞ்சம் குணத்துல அவரை மாதிரி நம்ம கொஞ்சம் தான் இருக்கிறோம், குணத்துல முழுசா கிடையாது. ஆனா இவங்க அருவவாதிகள் மொத்தமே நீயே கடவுள் அப்படின்றானுங்க. என்பதை உறுதி செய்ய அருவவாதிகள் இந்த தத்துவம் அசி, நீ அதுவே வாவாய், சாந்தோக்கிய உபனிஷத் என்ற வார்த்தையை அடிக்கடி மேற்கோள் காட்டுகின்றனர். சங்கராச்சாரியாரும் அவரது ஆதரவாளர்களும் இவ்வார்த்தைகளை வேதாந்தத்தின் முக்கிய பொருளை வெளிப்படுத்தும் சில அத்தியாவசிய வாக்கியங்களில், மகா வாக்கியங்களில் ஒன்றின் அந்தஸ்துக்கு உயர்த்துகின்றனர். இது 4 வார்த்தை இருக்கு வேதங்கள்ல. அதுல இதுதான் ரொம்ப முக்கியம், நீ தான் கடவுள் அப்படின்னு சொல்றானுங்க அருவவாதிகள். ஆனால் வேதாந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த முக்கிய அறிஞர்கள் இவ்விளக்கத்தை அணுவளவும் ஏற்க தயாராயில்லை, ஏற்றுக்க மாட்டாங்க. ஆச்சாரியர்களான ராமானுஜர், மத்வர், பலதேவ வித்யாபூஷணர் முதலானவர்கள் உபனிஷதுகளையும் மற்ற சுருதிகளையும் முறையாக கற்றுணர்ந்து அதற்கேற்ப வேறு பல விளக்கங்களை அருளியுள்ளனர். இதுக்கு வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வேற விளக்கத்தை தராங்க. வேதங்களால் எப்படி பரபிரம்மனை நேரடியாக குறிப்பிட இயலும் என்ற பரீட்சத் மகாராஜரின் கேள்விக்கு சுகதேவ கோஸ்வாமி பின்வருமாறு விளையளிக்கிறார். பகவான் பந்தப்பட்ட ஜீவராசிகளின் நன்மைக்காக புத்தியையும் மற்ற மூலப்பொருட்களையும் படைத்துள்ளார். அவர் கேட்கிறார், பரபிரம்மனை வேதங்கள் எப்படி சொல்ல முடியும்னா இவர் ஒரு பதில் சொல்றார். எப்படி பதில் சொல்றாருன்னா, பகவான் இதெல்லாம் படைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டார். இது எப்படி பொருள் கொள்ளணும்னு சொல்றாங்க. இந்த விடைய பொருத்தமற்றது என்று நாஸ்திகன் ஒருவன் வாதிடக்கூடும். ஆனால் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் விளக்குவது போல சுகதேவரின் விடை உண்மையில் பொருத்தமற்றது அல்ல, பொருத்தமானது. சூட்சமமான கேள்விகளுக்கு பெரும்பாலும் மறைமுகமாகத்தான் விடையளிக்க வேண்டும். நீ சூட்சமமா வாழைப்பழத்துல ஊசி ஏத்தினா நானும் வாழைப்பழத்துல ஊசி வச்சுதான் பதில் கொடுப்பேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உத்தவருக்கு உபதேசிக்கிறார். என்ன உபதேசிக்கிறார்? பரோக்ஷவாத ரிஷய பரோஷம் மம சப்ரியம்.
வேத வல்லுனர்களும் வேத மந்திரங்களும் மறை பொருளுள்ள வார்த்தைகளால் வேதங்களை கையாளுகின்றனர். இத்தகைய ரகசிய வர்ணனைகளால் நானும் திருப்தி அடைகிறேன். வேதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக தான் கடவுளை சொல்லும், நேரடியா சொல்றது இல்ல. இது தொக்கி தொக்கி சொல்லுவாங்க. யார் எப்படி பொருள் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும். அதே போல தற்போதைய சூழ்நிலையில் யாருடைய சார்பாக பரீட்சித் மகாராஜர் தன் கேள்வியை கேட்டாரோ, பரீட்சித் மகாராஜ் பக்தனா கேட்கல இந்த கேள்வியை, ஒரு அருவவாதியாட்டம். அந்த அருவவாதிகளால் நேரடியான பதிலை போற்ற முடியாது. நேரடியா பதில் சொல்லியிருக்கலாம் சுகதேவ கோஸ்வாமி, அது சொல்லலாம், வேற மறைமுகமா ஒரு பதிலை கொடுக்கிறார். எனவே சுகதேவ கோஸ்வாமி மறைமுகமான ஒரு பதிலை கொடுக்கிறார். பிரம்மனானவர் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவர் என்று நீர் கூறுகிறீர். பிரம்மனை வார்த்தையில சொல்ல முடியாது அப்படின்னு தானே சொல்றீங்க. அப்ப எப்படி வேதமூர்த்திகள் பகவானை வர்ணிக்க முடியும்ன்ற கேள்வி. ஆனால் பரமபுருஷர் மனம் புத்தி புலன்கள் ஆகியவற்றை படைத்து எடுக்கவில்லை என்றால், இப்ப பரமபுருஷர் நமக்கெல்லாம் மனம் புத்தி எல்லாம் படைச்சிருக்கிறார். அதெல்லாம் படைக்கலன்னு வச்சுங்க. ஏன்னா அவருக்கே அது இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அதெல்லாம் படைக்கலன்னா ஓசையும் உணர்ந்தறியக்கூடிய மற்ற பொருட்களும் உமது பிரம்மனை போலவே விவரிக்க முடியாதவையாக இருந்திருக்க முடியும். ஓசை இருக்கு, அதே மாதிரி விவரிக்க முடியாது. பிறவியில் இருந்தே நீ குருடா இருந்திருப்ப, ஏன்னா உனக்கு பார்வை சக்தி இல்லை. செவிடா இருந்திருப்ப, ஸ்தூல வடிவங்களையும் ஒளிகளையும் பற்றி அறிந்திருக்க வாய்ப்பில்லை. பார்க்கறதெல்லாம் நீ பார்க்கவே முடியாது. பிரம்மனை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. உன்னையே நீ உலகத்துல இருக்கிறதே உன்னால வர்ணிக்க முடியாது. ஏன்னா நீ பிறவி குருடன், பிறவி செவிடன். ஏன்னா இதெல்லாம் படைக்கல கிருஷ்ணர், கடவுள் படைக்கல. அப்போ உன்னால எப்படி அதை புரிஞ்சுக்க முடியும்? எனவே எப்படி கருணாமூர்த்தியான பகவான் காட்சி, ஓசை முதலான உணர்வுகளை அனுபவித்துணரும் உணர்வும் மற்றவர்களுக்கு விவரிக்கவும் தேவையான எல்லா சக்திகளையும் நமக்கு அளித்துள்ளாரோ, அவ்வாறே அவர் பிரம்மனை உணர்வதற்கான தேவையான கேட்டறியும் ஆற்றலை எவருக்கேனும் அளிக்கக்கூடும். அவர் விரும்பினால் சொற்களால் பரபிரம்மனை விவரிப்பதற்குரிய சில அசாதாரணமான வழிமுறைகளையும் உருவாக்க முயலும். அவர் சர்வ வல்லமை உடைய பகவான் பிரபு என்பதால் விவரிக்க முடியாததையும் சுலபமாக விவரிக்கக்கூடியதாக செய்ய முடியும். இதை மட்டும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும்னா சரி. அவர் கேட்ட கேள்வி, பரபிரம்மனை வேதங்களால் விவரிக்க முடியாது. ஏன்னா பரபிரம்மன் நம்ம இந்த ஒப்புமைக்கெல்லாம் மேற்பட்டவர், அப்பாற்பட்டவர். அப்ப இங்க இவர் சொல்றார், மறைமுகமா சொல்றார், கடவுள் மனம் புத்தி இந்திரியங்கள் புலன்கள்லாம் படைச்சிட்டாரு, அவருடைய கருணையினால ஜீவராசிகளுக்கு இதெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்றார். அதெல்லாம் கொடுத்து அதை இந்த உலகத்துல இருக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கவும் கடவுளை புரிஞ்சுக்கவும் ஒரு ஜீவராசியால முடியும். அதுக்கான அறிவையும் அவனே கொடுத்துட்றான். அப்ப பரபிரம்மனை புரிந்து கொள்வதற்கான அறிவையும் அதை எப்படி விளக்குறதுன்றதுக்கான அறிவையும் அவனே கொடுப்பான். அதான் பதில். சரியா? இப்ப பரபிரம்மனை வேத வாக்கியங்களிலிருந்து அறிய முடியும் அப்படின்றத மத்ஸ்ய அவதாரத்துல சத்தியவிரத முனிவருக்கு பகவான் சொல்றார். எப்படி? நீர் என்னால் அனுகிரகிக்கப்பட்டு நன்கு அறிவுறுத்தப்படுவீர். மேலும் உமது விசாரணைகளின் காரணத்தால் பரபிரம்மம் எனப்படும் எனது மகிமைகளை பற்றிய அனைத்தும் உமது இதயத்தில் பிரசன்னமாகும். இவ்விதமாக என்னை பற்றிய அனைத்தும் நீர் அறிந்து கொள்வீர். இப்போ சத்தியவிரத மன்னருக்கு பரபிரம்மம்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லும்போது, நீ கவலைப்படாத, நான் உனக்கு அனுகிரகம் பண்ணி புரிய வச்சிருவேன். இப்ப நமக்கு புரியாத விஷயங்கள்லாம் கடவுள் அனுகிரகம் பண்ணாதான் புரிய முடியும், இல்லைன்னா முடியாது. திவ்யமான விசாரணைகளை செய்யும்படி பரமபுருஷரால் அனுகரிக்கப்பட்ட பாக்கியசாலியான ஆத்மா பிரம்மனின் இயல்புகளை பற்றி கேள்விகளை கேட்பான். சிறந்த முனிவர்களால் அளிக்கப்பட்டு வேத இலக்கியங்களின் பதிவு செய்யப்பட்டுள்ள அவ்விடைகளை கேட்பதன் மூலம் பகவானை அவன் உள்ளபடி அறிந்து கொள்வான். இவ்விதமாக பரமபுருஷரின் தனிப்பெரும் கருணையினால் மட்டுமே பிரம்மன் வார்த்தைகளால் எடுத்து காட்டப்படுகிறார். சப்திதம். பகவானுடைய தனிப்பெரும் கருணையின்றி வேத வாக்கியங்களால் பரபிரம்மனை வெளிப்படுத்த முடியாது. அந்த வேத மூர்த்திகள் பகவான பரபிரம்மனை சொல்லணும்னா பரபிரம்மனுடைய கருணை இருந்தா சொல்லலாம். இதான் பதில். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் பின்வருமாறு கருத்துரைக்கிறார். சுகதேவரால் பேசப்பட்ட இஸ்லோகத்தில் புத்தி என்ற சொல் மகத்தத்துவத்தை குறிக்கும். மகத்தத்துவம்னா என்னன்னு முதல்ல புரியணும். இங்க புத்தி மகத்தத்துவத்துல போகுது. பகவான் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே மொத்த ஜட சக்தி பிரதானமாக இருந்தது. பிரதானம் கொஞ்சம்
அசைவு வரும்போது மகத்தத்துவமா மாறும். மகத்தத்துவம்லாம் ஒட்டு மொத்த பிரபஞ்ச ஆற்றல், ஒட்டுமொத்த சக்திகள். அதான் மகசக் மகத்தத்துவம். சரியா? அதுல இருந்து ஒண்ணு ஒண்ணா வெளிவரும். அதுல இருந்து ஓசை வரும். ஓசையில இருந்து அப்புறம் காற்று வரும், நெருப்பு வரும். ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், பூமி. இந்த பஞ்சபூதங்கள் வெளியே வரும். அதுக்கப்புறம் அதுல இருந்து இங்க மகத்தத்துவத்திலிருந்தே ஆகாயத்தின் பல்வேறு பிரிவுகளான ஓசை முதலானவை வெளிப்பட்டன. ஓசை முதலான இவை இங்கு இந்திரிய என்று அழைக்கப்படுகின்றது. எனவே மாத்ரார்த்தம் என்ற சொல் பிரம்மனை விவரிக்க உன்னதமான ஓசையை உபயோகிக்கும் பொருட்டு என்று பொருள்படுகிறது. ஏனெனில் குறிப்பாக இந்த நோக்கத்திற்காக ஆகாசத்தையும் ஓசையையும் வெளிப்படச் செய்யும் பொருட்டே பரமபுருஷர் பிரகிருதியை ஊக்குவித்தார். இதெல்லாம் படிப்படியா செய்யறதுக்காக பிரகிருதின்றது ஜட இயற்கை. அதை ஊக்கம் பண்றார். அதான் அதை தூண்டுறார். தூண்டும் போது பிரபஞ்சம் படைக்கப்படும். சிருஷ்டியின் நோக்கத்தை பற்றிய மற்றொரு கருத்து பவார்த்தம் மற்றும் ஆத்மனே கல்பனாய என்ற சொற்கள் குறிப்பிடப்படுகிறது. பவார்த்தம் என்பது ஜீவராசிகளின் நன்மைக்காக. ஜீவராசிகளுடைய நன்மைக்காகத்தான் பகவான் இந்த உலகத்தை சிருஷ்டிச்சார், படைச்சார். பரமாத்மாவை ஆத்மனே வழிபடுவதே கல்பனம் ஜீவராசிகள் தங்களுடைய வாழ்வின் திவ்ய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய மார்க்கமாகும். பகவானை வணங்குறது தான் ஜீவராசிகளுடைய கடமை, முக்கிய நோக்கம். ஜீவராசியானவன் புத்தி, மனம் மற்றும் புலன்கள் ஆகியவற்றை உன்னதமான தூய நிலைக்கு கொண்டு வந்திருந்தாலும் அல்லது இன்னும் கொண்டு வரவில்லை என்றாலும் இம்மூன்றும் பரமபுருஷரை வழிபடுவதில் உபயோகிப்பதற்கென்றே உள்ளவை. இது மூணு எதுக்கு கொடுத்தார் கடவுள்? பகவானை வழிபடுறதுக்கு கொடுத்தாரு. ஆனா என்னாச்சு ஜீவராசிக்கு? இந்த உலகாய சுகங்களை அனுபவிக்கிறதுக்கே பயன்படுத்துது. என்னைக்கு அதுக்கு புரிந்து, இந்த உண்மை புரிந்து அது திரும்புதோ அப்ப முக்தி. அப்போ இப்போ கோபால தபனிஷத் பகவானை பாடுகிறது. எப்படி பாடுது? சத்புண்டரீக நயனம் மேகாபம் வைத்து தாம்பரம் திவிபுஜம் மௌன முத்ராட்யம் மனமாலினம் ஈஸ்வரம். யார் கடவுள்னு சொல்லுது கோபால தாப்பனி உபனிஷத். இரு கைகளுடைய ரூபத்தில் தோன்றும் பரமபுருஷர் திவ்யமான தாமரை கண்களையும் மேக வர்ணமும் மின்னலையொத்த ஆடைகளையும் உடையவராவார். ஒரு வனமாலையை சூடியிருந்த அவரது அழகு தியானிப்பது போன்ற அவருடைய மௌனமான கோலத்திற்கு மெருகூட்டியது. மௌனமா நிற்கிறாராம். பகவானின் தூய ஆன்மீக அழகை சரியாக கண்டுகொள்கின்றன. தூய பகவத் பக்தர்களின் உன்னதமான அறிவும் புலன்களும் தூய பக்தர்களுடைய அறிவும் புலன்களும் பகவானுடைய அழகை கண்டுகொள்கின்றன. கோபால தாப்பனி சுருதி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கண்கள், தேகம், ஆடை ஆகியவற்றை முறையே தாமரை, மேகம் மற்றும் மின்னல் ஆகியவற்றுடன் ஒப்பிடுகிறது. பக்தர்களின் ஆன்ம தரிசனமும் இதுதான். மற்றொரு புறம் தூய்மை அடையும் வழியில் ஈடுபட்டுள்ள சாதன பக்தர்கள் பரமபுருஷரின் எல்லையற்ற ஆன்மீக அழகை மிக குறைவாகவே உணர்ந்துள்ளனர். ஆயினும் கோபால தாப்பனி உபனிஷத்தில் உள்ள இதை போன்ற சாஸ்திர குறிப்புகளை கேட்பதன் மூலம் அவர்கள் அனுபவமற்ற தங்களுடைய திறமையை முழுமையாக பயன்படுத்தி அவரை தியானிப்பதில் ஈடுபடுகின்றனர். சாஸ்திரங்கள்லாம் அனுபவம் இல்லாத ஒரு பக்தனுக்கு எப்படி பகவானை தியானிப்பதுன்றதையும் சொல்லி தருது. பக்குவமற்ற பக்தர்கள் பகவானை முழுமையாக உணர்ந்தறியும் வழியையோ அல்லது அவரது தேகத்தை சூழ்ந்துள்ள பிரகாசத்தையோ சீராக தியானிக்கும் வழியையோ கூட இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. இருப்பினும் நாம் பகவானை தியானிக்கின்றோம் என்ற எண்ணத்தில் மகிழ்கின்றனர். இந்த அரகுர பக்தர்கள்லாம் நம்மள மாதிரி அரகுர பக்தர்கள் நாங்கெல்லாம் சாண்டிங் பண்றோம் நினைக்கிறாங்க. ஆனாலும் பகவான் அது மாதிரி இப்போ குழந்தைங்கள்லாம் ஜபம் பண்றேன்னு அதை பார்க்குற பெற்றோர்கள் என் குழந்தை ஜபம் பண்ணுது. அதே போல கடவுள் அவரை தியானம் நம்ம பண்ணல, ஆனாலும் பரவாயில்ல என் பக்தன் என்னை தியானிக்கிறான்னு எடுத்துக்கிறாராம் கருணையினால. இந்த பக்தர்கள் கருணை கடலான பகவானும் இந்த பக்தர்கள் என்னை தியானிக்கின்றனர் என்று நினைக்கிறார். இவர்களது பக்தி பக்குவம் அடையும் போது இவர்களை தன் அந்தரங்க சேவையில் ஈடுபடுத்த தமது பாதங்களில் இழுத்துக் கொள்கிறார். இவ்வாறாக பரமனின் கருணையால் மட்டுமே அவரது சுயரூபத்தை வேதங்களால் அடைய முடியும் என்பது உண்மை என்பது முடிவு. பகவான் படிப்படியா வர்றதுக்கு வழி கொடுத்துடுறார். பரபிரம்மனை வேதங்களால் வர்ணிக்க முடியாது.
ஆனா வர்ணிப்பதற்கு தேவையான அறிவை பரபிரம்மனே பரம புருஷரே கொடுக்கிறார்ன்றதுதான் இதனுடைய 2 ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். பரீட்சத் மகாராஜ் கேள்வி கேட்கிறார், இது அவங்களால சொல்ல முடியாதே. அவங்களால எப்படி சொல்ல முடியாது? சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய கருணை இருந்தா. அதனால சுத்தி வளைச்சு பதில் சொன்னார். பரமபுருஷர் ஜீவராசிகளுக்கு புலன்கள், மனம், புத்தியை கொடுத்திருக்கிறார்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை கொண்டு, அந்த கருணையை கொண்டு பகவானை வர்ணிக்க முடியும். அதுதான் கன்க்ளூஷன். இந்த பாடத்துல பக்தர்கள் படிச்சீங்கன்னா சந்தேகம் வரலாம். அதனால படிங்க. 1க்கு 2 முறை படிங்க. 2 ஸ்லோகம் தான் நடத்தினேன். 2 ஸ்லோகங்கள்ல 10 கேள்விகள் இருக்கு. அதை நீங்க படிச்சுட்டு வாங்க. பக்தர்களுக்கு இப்ப இதுல இப்ப சொல்லி கொடுத்ததுல எதெல்லாம் புரியலன்னா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இதெல்லாம் திருப்பி திருப்பி படிச்சாதான் மாதாஜி புரியும். திரும்பி திரும்பி படிக்கணும், நிறைய நேரம் படிக்கணும் மாதாஜி. ஆனால் தான் மனசுக்குள்ள போகும். ஈஸியா இருக்கு, இப்போ படிக்கும்போது ஈஸியா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள புரியறது. நீங்க சொல்லும் போது புரியறது. திரும்பி நம்ம படிச்சுட்டே இருக்கணும். என்ன மாதாஜி? கனிமொழி மாதாஜி, கனிமொழி மாதாஜி ஹரே புரியுதா? கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, மகா தத்துவம் சொன்னீங்க, அதுக்கு மேல பிரதானம் இருக்குன்னீங்க. இது பிரதானம்னா என்னன்னு தெரியல. இன்னொன்னு, பகவானை எப்படி தியானிக்கிறது மாதாஜி, அதையும் நீங்க தான் சொல்லி தரணும். இல்ல, தியானிக்கிறதுக்கு தான் வழிமுறை நமக்கு ஜபம் கொடுத்துட்டாங்கல்ல. ஜபம் எப்படி கொடுத்துட்டாங்க. நம்ம இதெல்லாம் புத்திய வேற வேற யுகங்கள்ல தியானம் பண்றது, உள்ள இருக்கிற பரமாத்மாவை தியானம். பாகவதம்ன்றது கலியுகத்துக்கானது மட்டும் கிடையாது. மற்ற யுகங்கள்லயும் பாகவதம் இருந்தது. அதனால வேற தியான முறைகள்லாம் இதுல வரும். அதை பத்தி நம்ம கவலைப்பட்டுக்க வேணாம். நமக்கு தியான முறை ஜபம் தான். ஜபம் சொல்றது அதை காதுல கேட்கறது. அதை ரொம்ப டீப்பா நம்ம அங்க இதயத்துல, இப்ப துருவ மகாராஜர் இதயத்துல நிறுத்தினார் அந்த பரமாத்மாவை. அது மாதிரிலாம் நம்ம இந்த காலத்துல பண்ண முடியாது. ஜபம் தான். அது ஜபம் பண்ணிட்டு காதுல கேளுங்க. வேற எதுவும் வேணாம். ஹரே ரொம்ப கிருஷ்ணா காம்ப்ளிகேட். மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேதங்கள்னாலே அந்த ஃபர்ஸ்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவா. ஆமா வேதம் பகவான பண்றது ஃபர்ஸ்ட் கூப்பிடுறது ஆமா ஓம் அந்த சொல்லுவா இல்லையா? அப்படிதான். ஆமா ஆமா. அப்ப அந்த சவுண்ட் தான் பகவான் எடுத்துக்கலாமா? அதாவது ஒளியாக நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அது ஒரு ஃபீச்சர் தான். அதுவே முழுமையான கருத்து கிடையாது. ஆஹ் அது ஒரு ஃபீச்சர். அது பகவானுடைய ஒரு குணம் தான். பகவான் முழுமையா, பகவான் யாருன்னா முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் தான். பல விதங்கள்ல பூர்ண உண்மையை நம்ம அறிகிறோம். சப்தமாகவும் நான் இருக்கிறேன், காலமாக நான் இருக்கிறேன்னு சொல்றார். அதெல்லாம் ஒரு ஒரு ஃபீச்சர் தான். அதுவே பூர்ணம் கிடையாது. பூர்ணம்ன்றது பூர்ணமான்றது முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் தான் பூரணம். மற்றதெல்லாம் இந்த வெவ்வேறு விதங்கள்ல வெவ்வேறு தரப்பட்ட மக்களுக்கு இப்ப ஓம் தான் கடவுள்னு சில பேர் சொல்றாங்க. ஓம் சப்தம் தான். சப்தத்துல பகவானை உணரணும்னா ஓம் வச்சு உணரலாம். ஆனா முழுமையான புரிதல் அவர் இரு கரங்களுடைய சியாம சுந்தர ரூபம், புல்லாங்குழலை ஊதி நிக்கிற முழுமுதற் கடவுள் தான் பாகவதம் சொல்லுது. ஒரு ஒரு வகையில ஒரு படிதான் அது. முழுமையான புரிதல் கிடையாது. அது சப்தமாகவும் பகவான் இருக்கிறார். புரியுதா? புரியுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கானா? திருப்பி கன்ஃபியூஸ் ஆகுது. படிக்கணும். இல்ல, நீங்க எதுவும் கன்ஃபியூஸ்லாம் ஆக வேண்டாம். அதாவது பரபிரம்மன், பரமாத்மா, முழுமுதற் கடவுள் 3 நிலைகள்ல உண்மையை, பூர்ண உண்மையை நம்ம அறிகிறோம். அதுல பகவான் இந்த உலகத்துல இருக்கிற பௌதிகம், ஆன்மீகம் 2த்துக்கும் தோற்றுவாய் கிருஷ்ணர் தான். எல்லாத்துக்கும் ஆதாரம், மூலம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. அப்ப பல்வேறு மக்கள் இப்ப கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்னா சில மக்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நிறைய அறிவுவாதிகள், மாயாவாதிகள், பிரம்மவாதிகள் அப்படிலாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கிருஷ்ணரே இல்லாம வெறும் ஓம் தான் கடவுள்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஜோதி தான் கடவுள்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அது கடவுளுடைய ஒரே ஒரு பார்ட் மட்டும் எடுத்து இதான் கடவுள்னு சொல்றாங்க. ஒரு விதத்துல அது உண்மை, பல விதத்துல அது உண்மை இல்லை. அவங்க முழுமையை அடைய முடியாது. இந்த புரிதல்ல அவங்க முழுமையை அடைய முடியாது. ஒரு லெவலுக்கு வரலாம், கண்டிப்பா பௌதிகத்தை விட்டு வரலாம். ஆனா முழுமையை அடைய முடியாதுன்றது ஆச்சாரியர்களுடைய கருத்து. ஏன்னா அவங்க திரும்பி பிறவிகள் எடுக்க வேண்டி வரும். அறக்குறையா கடவுளை புரிஞ்சுக்கிட்டா ஆன்மீக உலகம் கிடைக்காது, சக்திகள் கிடைக்கும். அவங்க துன்பங்கள்ல இருந்து விலகலாம். ஆனா திரும்பியும் வரணும்.
அது முழுமையான புரிதல் கிடையாது, அவ்வளவுதான். அது புரிதல் தான், ஆனா அது முழுமையான எப்படின்னா புரிதல் கிடையாது. சவுண்ட் வந்து நம்ம கேட்க முடியும், நம்மளும் கரெக்ட். நம்ம ஜீவனும் கேட்க முடியறது. சோ அது ஒண்ணு கடவுள் சொல்றத ஒரு மாதிரி நம்மளுக்கு அது ஒத்துக்கிற மாதிரி இல்ல, வருது. கடவுளை இதுவே முழுசா நம்ம கிருஷ்ணர் ரூபம். புரிஞ்சுக்கணும்னா, இல்ல கடவுளை முழுசா புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். சிகப்பு புடவை அப்படின்றீங்க. ஓகே, சிகப்பு, நான் இன்னைக்கு சிகப்பு புடவை கட்டின்னு இருக்கேன். ம். அப்போ கீதா என்பவர் யாருன்னா, சிகப்பு புடவை அப்படின்னா என்ன அர்த்தம்? சிகப்பா ஒரு புடவை கட்டி இருக்கிறது உண்மைதான். சிகப்பு புடவை என்னுடைய குணங்கள்ல ஒண்ணுதான். ஆனா வெறும் சிகப்பு புடவை வச்சு என்ன புரிஞ்சுக்க முடியுமா? அந்த மாதிரிதான். புரியுதா? இல்ல புரியுது, ஆனா அந்த சிகப்பு புடவை நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியறது. பட் நம்ம சொல்ற இந்த 4 கை உள்ள கிருஷ்ண ரூபம் நம்மளுக்கு தெரியவே இல்லையே. இல்ல, அதுக்கு தான் வழி சொல்லப்படுது இல்ல, நாமம் சொல்லப்பட்டிருக்கு, ஆச்சாரியர்கள் இருக்கிறாங்க, குரு சாது சாஸ்திரம் இருக்கு. ம். வழி சொல்லப்படாமல் இல்லையே, சொல்லப்பட்டிருக்கே. அது கஷ்டம், இது சுலபம். அது சரி. சப்தத்துல பகவானை அறிவது ரொம்ப கஷ்டம். அறிஞ்சா கூட அவங்க வெற்றி அடையறது இல்லை, ஆன்மீக வெற்றி கிடையாது அது. ம். ஆனா இது சுலபம். ஏன்னா நம்மளே ஹரே கிருஷ்ணா அந்த ஜபிச்சு அந்த காதுல விழுற அளவுக்கு சொல்லி ஜபிச்சா நம்மளுக்கு ஒரு ஃபீல் இல்ல, வருது இல்ல. இதுல வந்து கிருஷ்ணர் உடனடியா, ஏன்னா இது பாருங்க, இந்த ஹரே அந்த கிருஷ்ணா மார்க்கத்துக்கு ஜபிக்கிறோம் இல்லையா ஒ- நம்ம, அது ஒளிய சவுண்டு ஒளிய தானே. இருங்க இருங்க, ஒளியை கடவுளா நினைச்சு பண்ணா கூட கடவுள் ம். பிரதிபலிக்கிறது ரொம்ப கம்மி. இதுல வந்து நாமம், பகவானுடைய நாமத்தை கொண்டு நாமத்துல பகவான் பிரதிபலிக்கிற, அடையிறது, பகவானுடைய நாமத்தை கொண்டு பகவானை அடையிறது சுலபம். அதுதான் அதுவே சவுண்டு தானே. பகவானோட நாமமே நம்ம ஜெபிக்கிறத அதை கேட்கறோம்ல காதுல, அப்பதானே ஆனா நம்மளுக்கு அந்த இப்ப இது இங்க வருது. வந்து அவரை வந்து அருவமா நம்ம கற்பனை பண்றது இல்லையே. கிருஷ்ணான்னா கிருஷ்ணரை தான் நம்ம யோசிக்கிறோம். கிருஷ்ணரை வெறும் சப்தமா யோசிக்கிறது இல்ல, கிருஷ்ணரை ஒரு நபரா யோசிக்கிறோம். பட் கிருஷ்ணர் ஒரு நாமத்துல நபர். நம்ம சப்தமா யோசிக்கிறதா தானே சொல்றா நாம ஜபத்துல. நாம நம்ம ஜபம், இப்ப சொல்லணும் ஹரே கேட்கணும் கிருஷ்ணான்னு தானே சொல்லும் போது, சொல்றா. இருங்க இருங்க, ஹரே கிருஷ்ணான்னு சொல்லும் போது உங்களுடைய புரிதல் என்ன? கிருஷ்ணா அப்படின்னா உங்க புரிதல் என்ன? கிருஷ்ணர் ஒரு முழுமுதற் கடவுள். அவர் மேகத்தை ஒற்றிய கருநீல நிறம் உடையவர், புல்லாங்குழல் வைத்திருக்கிறார், எல்லாத்தையும் அவர் காக்கிறார், எல்லாத்தையும் அழிக்கிறார், எல்லாத்தையும் படைக்கிறார். அப்படின்ற புரிதல் தானே கிருஷ்ணாவோட வருது. கிருஷ்ணான்ற ஒரு சப்தம் மட்டும் இல்ல, கிருஷ்ணாவோட சேர்ந்து இந்த புரிதலும் இருக்கு. அவர் கடவுள், அவருடைய பெயர் இது அப்படின்ற புரிதல் இருக்கு. ஓம்ன்றதுல வெறும் சப்தம், ஓம், அவ்வளவுதான். அந்த ஓம் யாரு? அவருக்கு குணங்கள் இருக்கு, அதை பத்திலாம் யோசிக்கிறது இல்ல. இந்த ஓம் மெடிடேஷன் பண்றவங்க எதுவுமே மெடிடேஷன் பண்ணாம வெறும் ஓம் பண்ணுவாங்க. அங்க சொல்றேன் நானு. அப்ப அங்க கனெக்ஷன்ஸ் வந்து அது வரைக்கும் இருக்கும். பௌதிகத்தை விட்டுட்டு அவங்க வந்து ஒரு துன்பம் இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போகப்படுறாங்க, உண்மைதான். ஆனால் முழு புரிதல் கிடையாது அங்க. ஆனா ஓம்ன்றவர் வேதங்களை என்னை பத்தி மாறி சொல்றத, இல்ல, கடவுள் என்னை வேதங்களுக்கு மாதிரி ஒரு நபர். இது பாருங்க, கடவுள் நம்மை மாதிரி ஒரு நபர். அதெல்லாம் அந்த ஓம் ரியலைசேஷன்ல இல்ல. அது ரைட்டு. ஆனா வேதங்களை பத்தி சொல்றது, வேதங்கள் வந்து ஒரு ரிட்டன் புக் அப்படி கிடையாது, இல்லைன்னா ஒரு பர்சானிபிகேஷன். நபரும் கிடையாது, அது ஒரு சவுண்டு தான் சொல்றா. அவ அந்த சவுண்ட் தானே வேதத்துல அந்த பாட்டு இல்ல, மாதிரி ஏதோ அப்ப இங்க பண்ணுவாள்ல. பாகவதத்துல எப்படி வேதமூர்த்திகளின் பிரார்த்தனையே இருக்கு. வேதாஸ் பர்சானிஃபைடு. அப்படி சொல்றேன். அவங்க புரிதல் வேற. அவங்க வந்து இந்த வேதாந்திகள், இந்த அருவவாதிகள், அவங்க வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அதுதான், அதெல்லாம் டிஃபீட் பண்றதுக்கு தான் இவ்வளவு ஆச்சாரியர்கள் இவ்வளவு எழுதுறாங்க. எவ்வளவு எழுதி, எவ்வளவு அதை சொல்றதுக்கு கூட அந்த மாயாவாதிகள் கிட்ட அவங்க மண்டையை உடைக்கிறதுக்காக எவ்வளவு விளக்கங்களை கொடுக்குறாங்க பாருங்க. இந்த 2 ஸ்லோகத்தை திருப்பி திருப்பி படிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். இன்னும் இந்த இந்த 50 ஸ்லோகமும் இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு. எப்படி நாம பாடம் கொண்டு போக போறோம்ன்றது தெரியல. இந்த வாரம் நான் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். அஹ், வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, நீங்க பாடத்தை படிச்சால் மட்டும் போதாதுங்க மாதாஜி. நீங்க யூடியூப் போட்டீங்கன்னா டெய்லி 2 தடவை கேட்க விடுங்க மாதாஜி. நாங்க அவ்வளவு மண்டையில ஏற வேண்டியது இருக்குதுங்க மாதாஜி.
நீங்க கேட்டு பாருங்க. கேட்டுட்டு நீங்க பதில் எழுதுங்க. பதில் வந்து நான் கேள்விகள் ரொம்ப சிம்பிளா தான் கேட்டிருக்கேன். பதில்லாம் சொல்லிடுவீங்க. புரியுதான்னு பாருங்க. ஒரு முறை கேள்விகள் இதே கேள்விகள் விட முதல் புரியணும் மாதாஜி எங்களுக்கு. அப்பதானே அப்புறம் கேள்விக்கு பதில் சொல்லுவேன் நானு. இல்ல இப்ப நான் ஆனா உங்களுக்கு சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன். புரியுற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். சரிங்க மாதாஜி, கேட்கறேன் சரியா? மாதாஜி. பாருங்க பாருங்க. புரியுற மாதிரி ரைட். தான் சொல்லுங்க. வேற யாராவது பக்தர்கள்? சரி, அடுத்த வாரம் தொடரலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்துभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. சரி, கிருஷ்ணன் நன்றி நாம மாதாஜி.